அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் மேஷ ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் மேஷம் ராசி பலன். முக்கிய கிரக நிலைகள். 2026 மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் வாழ்க்கையில் முக்கிய திருப்பங்களை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளன. மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் 10ஆம் ஸ்தானம் வலுப்பெறும். இதனால் தொழில், பதவி, சமூக மதிப்பு, அதிகாரம் போன்ற விஷயங்கள் முன்னிலையில் வரும். மாத நடுப்பகுதியில் சூரியன் கும்ப ராசிக்கு பெயர்வதால் 11ஆம் ஸ்தானம் செயல்பட்டு லாபம், நண்பர்கள், ஆசைகள் நிறைவேற்றம் ஆகியவை முக்கியமாகும். குரு ரிஷபராசியில் இருப்பதால் 2ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று பணவரவு, குடும்ப பேச்சு, சேமிப்பு விஷயங்களில் கவனம் தேவை. சனி மீன ராசியில் இருப்பதால் 12ஆம் ஸ்தானத்தில் செலவுகள், வெளிநாடு, ஆன்மீகம், தனிமை தொடர்பான விஷயங்களை அதிகரிக்கலாம். ராகு கேது நிலை உறவுகள் மற்றும் சுய வளர்ச்சியில் சிந்தனை மாற்றங்களை உருவாக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களின் மனநிலை செயல் வேகத்துடன் இருந்தாலும் உள்ளார்ந்த சிந்தனைகளும் அதிகமாகும். நீங்கள் இயல்பாகவே தைரியமும் முனைப்பும் கொண்டவர். ஆனால் இந்த மாதம் சில நேரங்களில் தனிமையை விரும்புவீர்கள். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பற்றி ஆழமாக யோசிக்கும் காலமாக இது அமையும். பழைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சிலர் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். தேவையற்ற கோபம் மற்றும் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தியானம், ஜபம் மற்றும் தனிப்பட்ட இலக்குகளை எழுதி வைத்துக் கொள்வது மன அமைதியை தரும். இந்த மாதம் உங்களை வெளிப்புற வெற்றியை விட உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு அழைத்துச் செல்லும். சுய கட்டுப்பாடும் பொறுமையும் வளர்ந்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மேலும் சீராகும். தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள். 2026 மாசி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் முக்கியமான காலமாக இருக்கும். சூரியன் 10ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் உழைப்பு வெளிச்சத்திற்கு வரும். மேலதிகாரிகளின் பாராட்டு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசு வேலை, நிர்வாகம், போலீஸ், தொழில்நுட்பம், மேலாண்மை துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலை சுமை அதிகரிக்கலாம், ஆனால் அதற்கேற்ற பலனும் கிடைக்கும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் புதிய வாய்ப்புகள், இன்கிரிமெண்ட் அல்லது பதவி உயர்வு பேச்சுகள் நடக்கலாம். வேலை மாற்றம் யோசிப்பவர்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். தொழில் செய்பவர்கள் பழைய கிளையன்ட்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள். பொறுப்புடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்கள் தொழில் அடையாளத்தை உறுதியாக்கும். பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களின் நிதிநிலை ஒட்டுமொத்தமாக நல்ல நிலையில் இருக்கும். குரு 2ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் வருமானம் சீராக இருக்கும். குடும்பத்தின் மூலம் பண உதவி அல்லது ஆதரவு கிடைக்கலாம். ஆனால் சனி 12ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள், வெளிநாடு செலவுகள் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணத்தை சேமிப்பதில் ஒழுக்கம் தேவை. பெரிய முதலீடுகள் அல்லது கடன் வாங்குதல் குறித்து அவசரம் வேண்டாம். பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்தால் மன நிம்மதி கிடைக்கும். சொத்து அல்லது நிலம் தொடர்பான யோசனைகள் மனதில் வரலாம். ஆனால் தெளிவான ஆலோசனைக்கு பிறகே முடிவெடுக்க வேண்டும். செலவையும் சேமிப்பையும் சமநிலைப்படுத்தினால் இந்த மாதம் நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சனி 12ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் தூக்கமின்மை, சோர்வு, மன அழுத்தம் ஏற்படலாம். தலைவலி, கண் சோர்வு, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு வர வாய்ப்புள்ளது. அதிக வேலை சுமை உடல் சக்தியை குறைக்கக்கூடும். ஒழுங்கான உணவு, போதிய தூக்கம் அவசியம். காரமான உணவு மற்றும் அதிக காபி, தேநீர் தவிர்ப்பது நல்லது. தினசரி நடைப்பயிற்சி, யோகா, பிராணாயாமம் மனதையும் உடலையும் சீராக்கும். சிறிய உடல் பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் பெரிய சிக்கல்கள் தவிர்க்கப்படும். ஓய்வும் சுய பராமரிப்பும் இந்த மாதத்தின் முக்கிய சாவியாகும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை சற்றே பொறுமையை சோதிக்கும். வேலை மற்றும் பண அழுத்தங்கள் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். திறந்த மனதுடன் பேசினால் பிரச்சனைகள் எளிதில் தீரும். திருமணமாகாதவர்களுக்கு குடும்பத்தின் மூலம் வரன் பேச்சுகள் வரலாம். ஆனால் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம்.
காதல் உறவுகளில் உள்ளவர்கள் எதிர்கால திட்டங்களைப் பற்றி பேசுவார்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவும் மற்றும் புரிதலும் இருந்தால் உறவுகள் வலுப்பெறும். இந்த மாதம் உறவுகளில் அமைதியும் சமநிலையும் முக்கியம். பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் செவ்வாய் பகவானின் அருளை பெற வேண்டியது சிறந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு செய்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்வது நல்ல பலன் தரும். ஓம் அங்காரகாய நமக மந்திரத்தை தினமும் 108 முறை ஜபிப்பது தைரியமும் மன உறுதியையும் அதிகரிக்கும். சிவ வழிபாடு, குறிப்பாக பிரதோஷ தினத்தில் அபிஷேகம் தடைகளை குறைக்கும். செவ்வப்பு பருப்பு உணவு தானம் செய்வது நன்மை தரும். கோபத்தை கட்டுப்படுத்தி பிறருக்கு உதவி செய்வது இந்த மாதம் உங்களுக்கு ஆன்மீக பாதுகாப்பாக அமையும். மொத்த சுருக்கம். 2026 மாசி மேஷம். மாசி 2026 மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், உள்ளார்ந்த வளர்ச்சி மற்றும் பொறுப்பு நிறைந்த காலமாக இருக்கும். பணத்தில் கவனம், உடல் நலத்தில் ஒழுக்கம், உறவுகளில் பொறுமை இருந்தால் இந்த மாதம் வாழ்க்கையில் உறுதியான முன்னேற்றத்தை வழங்கும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.